1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடி, அதாவது இச்சிக்கிறதுனா விரும்புறது. அதாவது நம்முடைய விருப்பம் தப்பான விருப்பமாக இருக்கக்கூடாது. விரும்புறது தப்பு இல்லை. சிலருக்கு சில உணவின் மீது விருப்பம் உண்டு, சிலருக்கு சில பொருட்கள் மீது விருப்பம் உண்டு. 2 விஷயம். ஒன்று, அது அளவோடு இருக்கணும். இன்னொன்று, அது நியாயமானதாக இருக்கணும். அப்படி என்றால் கர்த்தர் நிச்சயமாக அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு உணவுப் பொருள் மேலே ஒரு ஆசை இருக்குது ஒருத்தருக்குன்னு வைத்துக்கொள்வோம். அது ஒன்றும் தப்பு இல்லை. அது அளவோடு இருக்கிற வரைக்கும் சரி, அதற்கு அடிமையாகாத வரைக்கும் சரி. ஆனால் வேத புஸ்தகம் இச்சையை குறித்து சொல்லுகிற முதல் வசனம், பைபிளில் இருக்கக்கூடிய முதல் வசனம், இச்சையை பற்றிய வசனம் யாத்திராகமம் 20:17. இது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இச்சை மாமிச இச்சை அல்ல. அது தனியாக 1 கொரிந்தியர் 10:8 தனியாக வேசித்தனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இது பாலியல் இச்சைகள் அல்லாத மற்ற இச்சைகள், மற்ற விருப்பங்கள். யாத்திராகமம் 20:17 சொல்கிறது, அது 10 கட்டளையில் 1. என்ன சொல்லுதுன்னா, அடுத்தவனுடைய பொருளுக்கு ஆசைப்படாத, பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. அடுத்தவன் வீட்டுக்கு ஆசைப்படாத. அடுத்தவனுடைய மனைவி, அது பாலியல் பாவத்தில் வருது, அதை நம்ம வேசித்தனத்தில் சேர்த்துக்கலாம். அதை 8ஆம் வசனத்தோடு சேர்த்து தியானிக்கலாம், அதை விட்டுறலாம். அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. அடுத்தவனுடைய வேலைக்காரன், அடுத்தவன் பொருள், அடுத்தவனுடைய மிருகம், எதுக்கும் நீ ஆசைப்படாத. அது இன்னொருத்தனுக்கு சொந்தம். அதாவது ஒருத்தன் ஒரு நல்ல பொருள் வச்சிருக்கிறான், அந்த மாதிரி ஆண்டவரே உமக்கு சித்தமான இந்த மாதிரி எனக்கு ஒரு பொருள் தாரும் அப்படின்னு ஜெபிக்கிறது தப்பு இல்லை. அந்த பொருளை எனக்கு தாரும்னு ஜெபிக்கிறது அது ரொம்ப தப்பு. முன்னால் சிலர் இப்படி பிரசங்கம் பண்ணாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு இடம், அதாவது ஊழியத்துக்கு உங்களுக்கு இடம் தேவையா, எந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த இடத்த போய் கால் வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, அந்த இடத்த கர்த்தர் உங்களுக்கு தருவார்னு சிலர் பிரசங்கம் பண்ணி நான் கேட்டேன். அது ரொம்ப தப்பான ஒரு பிரசங்கம். கர்த்தர் சொன்னால் பரவாயில்ல, கர்த்தர் கானான் தேசத்தை தருவேன்னு சொன்னார். அதுவும் அடுத்தவன் பொருள் தான். 7 ஜாதிகளுக்கு சொந்தமானதான் கானான் தேசம். கானான் தேசத்தை தருவேன்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 400 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார். 4 தலைமுறைக்கு முன்னால் சொன்னார். அதை அவர் ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றி கொடுத்தார். கர்த்தர் சொன்னால் பரவாயில்ல, அடுத்தவன் பொருளை உனக்கு நான் தருவேன்னு கர்த்தர் சொல்லியிருந்தா அதுவும் அவராக தான் தரணும், நம்ம போய் எடுத்துக்கொள்ள முடியாது. இதில் அடுத்தவன் மனைவி அடங்காது. என்ன, அடுத்தவன் மனைவி உனக்கு தருவேன்னு கர்த்தர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். அதில் போய் இதை சேர்த்துடக்கூடாது. ஆனால் அடுத்தவனுடைய வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், அடுத்தவர்களுடைய மிருகங்கள், அடுத்தவர்களுடைய பொருட்கள், அடுத்தவர்களுடைய வீடு, நாம் ஆசைப்படக்கூடாது. ஒருவேளை கர்த்தர் தருவேன்னு சொன்னால் அவர் தரட்டும், அதுக்கு நாம் ஆசைப்படக்கூடாது. அவர் சித்தமான தரட்டும், தர்ற அன்னைக்கு தரட்டும். அது நம்ம வெளியில் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அவன் பொருளை எடுத்து ஆண்டவர் எனக்கு தருவேன்னு சொன்னார். வேதத்தில் இருக்கிற பாவிகளின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். பாவிகளுடைய ஆஸ்தியை எடுத்து கர்த்தர் நீதிமானுக்கு கொடுக்கிறார் என்று பிரசங்கியில் 2 தடவை சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல வேறு வார்த்தைகளால் சொல்லப்பட்டிருக்கு. சேர்த்து குவித்து வைக்கிற தொல்லையை சிலருக்கு கொடுக்குறாரு. ஏழைக்கு இறங்குகிறவனுக்கு அந்த சேர்த்து வச்ச பணத்தை, ஒருத்தன் சேர்த்து வச்ச பணத்தை எடுத்து ஏழைக்கு இறங்குறவனுக்கு கொடுத்துட்றாரு என்று வேதத்தில் இருக்கு. அது கர்த்தரே செய்யணும். நாமே அடுத்தவங்களுக்கு சொந்தமான ஒரு காரிய, ஒரு உடைமையை நாமே இச்சி போய் ஆசைப்படுவது ரொம்ப தப்பு. அதுக்காக ஜெபம் பண்ணுறதும் தப்பு தான். கர்த்தரே சொன்னால் ஓகே, அவர் என்னைக்கு கொடுக்குறாரோ 400 வருஷமோ 40 வருஷமோ
அது பிள்ளைகள் காலத்திலேயோ பேரப்பிள்ளை காலத்திலேயோ என் காலத்திலேயோ அது கர்த்தர் செய்யட்டும். அந்த இச்சையைத்தான் பொல்லாங்கானவைகளை இச்சையாதிருக்கும்படி வேதம் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் அடுத்தவங்க வச்சிருக்கிற ஒரு பொருள், ஒரு காரியம், அது மாதிரி ஆண்டவரே உமக்கு சித்தமான எனக்கும் தாரும், எனக்கு அது இருந்தால் வசதியாக இருக்கும், நல்லா இருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு, அப்படி நம்ம ஜெபம் பண்ணலாம். அதனால் இது ரொம்ப இச்சைன்னா உடனே பாலியல் இச்சைன்னு நினச்சிக்க கூடாது. இதையெல்லாம் நம்ம இச்சையை கணக்கில் கொண்டு வரதே இல்லை. சிலர் வாய் திறந்தே இந்த பொருள் நல்லா இருக்குன்றுவாங்க. சிலர்கிட்ட போய் இந்த பொருள் நல்லா இருக்குன்னா உடனே நம்ம நமக்கு கொடுத்துருவாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு. அதுவும் இருக்குது. இந்த பொருள் நல்லா இருக்குன்னா சிலர் அந்த எண்ணத்தில் சொல்ல மாட்டாங்க, அது மேலே ஆசைப்பட்டு சொல்ல மாட்டாங்க, ரசித்து பாராட்டுக்கிறதுக்காக சொல்கிறவங்களும் இருக்காங்க. அந்த பொருள் மேலே ஆசை வச்சு சொல்கிறவங்களும் இருக்காங்க, இந்த பொருள் நல்லா இருக்குது. ஒருத்தர் இந்த பொருள் நல்லா இருக்குன்றதுக்காக அந்த பொருளை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட முடியாது, எல்லாரும் எல்லா நேரங்களையும் செய்ய முடியாது. சிலர் இதை செய்கிறாங்க, சரி ஆசைப்படுறாங்க, கொடுப்போன்னு கொடுக்குறாங்க. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்குறார். நம்ம ரசித்து சொல்கிறோமா, பாராட்டி சொல்கிறோமா, இல்லை அது மேலே ஆசைப்பட்டு சொல்கிறோமான்னு கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நான் ஒரு பெரிய தேவனுடைய மனிதன் ஒரு சட்டை போட்டிருந்தார். அது வெளிநாட்டிலே அவர் வாங்கி வந்த சட்டை, புதிய சட்டை போட்டிருந்தார். நான் பாராட்டினேன், இந்த சட்டை நல்லா இருக்குன்னு. அவர் 2 நாள் கழித்து பார்த்தா அந்த சட்டையை எனக்கு வாஷ் பண்ணி அயன் பண்ணி எனக்கு கொடுத்துட்டார். நான் ஒரு தடவை தான் போட்டேன், இது வெளியேற பெற்ற வெளிநாட்டில் எடுத்த சட்டை, இது உனக்கு கொடுக்கணும்னு தோணிச்சு, கொடுக்குறேன்னாரு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. அதுலேருந்து இது எதுவும் நல்லா இருக்குன்னு அவருக்கு நான் சொல்கிறதில்ல. அவரோடு நான் ரொம்ப நட்பு ரீதியாக பழகுவேன். ஒரு தேவனுடைய மனுஷன்தான், மிக பிரபலமான தேவனுடைய மனுஷன். அவர்கிட்ட நான் ரொம்ப நட்பு ரீதியாக சாதாரணமாக பழகுவேன். அதுலேருந்து சொல்கிறத விட்டுட்டு தான் நான் அந்த சட்டைக்கு ஆசைப்பட்டு சொல்லலை, உண்மையிலே ரசித்து நான் பாராட்டினேன். அவர் அது எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு தெரில. ஒரு வேளை அவருக்கு தோணியிருக்கலாம், ஒரு வேளை கர்த்தர் கூட அவர்கிட்ட பேசியிருக்கலாம், எனக்கு தெரியல. அவர் எனக்கு கொடுத்துட்டாரு. அதை நான் மறுத்தா அவனை புண்படுத்தின மாதிரி ஆயிருன்றதுக்காக அதை நான் மறுக்கலை. அப்புறம் அவராக ஒரு சால்வை எனக்கு கொடுத்தார். அந்த சால்வை நான் ரொம்ப நாள் பயன்படுத்தினேன். அந்த சால்வை குளிருக்கான சால்வை, அது சேதமடைந்து விட்டது. இன்னும் நான் பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன். அந்த சட்டை என்ன ஆச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அது எனக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமான நிலையில் நான் வாங்கினதுனால அந்த சட்டையை நான் பாதுகாக்கலைன்னு நினைக்கிறேன். அது கிழிஞ்சு போனவொன்னே அதை எங்கேயோ போட்டுட்டேன். ஆனால் அந்த சால்வையை அவராக கொடுத்தது, அது ஒரு நல்ல சால்வை, விலையிற பெற்ற சால்வை. அதுவும் சேதமடைஞ்சிடுச்சு, ஆனால் அது பத்திரமா வச்சுருக்கேன், நான் ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுருக்கிறேன். அதனால் நம்ம அடுத்தவங்க பொருளுக்கு, அதுவும் பணம், சொத்து, இதெல்லாம் அடுத்தவங்க பொருளுக்கு நிச்சயமாக ஆசைப்படவே கூடாது எந்த விதத்திலும். நமக்குரிய பங்கை நம்ம கேட்கிறது தப்பு இல்லை. குடும்பத்தில் நமக்குரிய பங்கு, எனக்கு பங்கு உண்டு தானே, எனக்குரிய பங்கை நீங்கள் தாங்கன்னு அன்பாக சமாதானமாக கேட்குறதுல தப்பு இல்லை. ஆனால் அடுத்தவர்களுக்குரிய பங்கை நாம் இச்சிப்பது அது கர்த்தருக்கு உகந்தது அல்ல. ஆகவே இச்சையினாலே உடனே பாலியல் சம்பந்தப்பட்டது என்று நாம் நினைத்து கொள்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த இச்சைகள் என்கிற பட்டியலிலே வருகிறது. ஆகையினாலே இதில் கவனமாக இருப்போம். ஆமென்.